கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகம புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 49வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்ரேமிலிருந்து புறப்படும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த பஸ்கா புசிக்கிறதை குறித்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்போது அது இந்த பரதேசிக்கு ஆனாலும் அந்த இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு சுதேசிக்கு ஆனாலும் ஒரே கற்பனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் இதனுடைய 48வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். அந்நியன் ஒருவன் உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறார்கள் என்று அதே கட்டளை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகள் உண்டு. அதை நாம் அந்நிய ஜாதிகளிடையில் போகும் பொழுது அவர்களுடைய முகத்தை பார்த்து அதையெல்லாம் மாற்றி வச்சுட்டு அவர்களுடைய இடையிலே ஒரு ஆளை போல நாம் பெருமாறுகிறது அது நல்லதல்ல. அதே மாதிரி தான் அவர்கள் நம்முடைய இடையில் வந்தாலும் அவர்களுக்காக கர்த்தருடைய சில கற்பனைகளை நாம் மாற்றி வைத்து விட்டு நாம் ஆராதனைகள் செய்கிறது நல்லதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து இந்த யோசுவாவும் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தது போல நாமும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய தலைமுறைகளும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்கள் தருகிற ஆண்டவரே, இவர்களும் இவர்களுடைய தலைமுறைகளும் ஆண்டவரை ஆராதனையில் ஆண்டவரை நீர் தந்திருக்கிற அந்த கற்பனைகள் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகளின்படியே நாங்கள் நடந்து ஆண்டவரை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் ஆண்டவரை எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.